Welcome to the channel Black and White World. இன்னைக்கு வீடியோல டைப்போகிராஃபி போட்டோ எடிட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். டைப்போகிராஃபி போட்டோ எடிட்டிங் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட ஒரு போட்டோல ஒரு வேர்ட் ஆர்ட்டை வந்து எடிட் பண்றது தான் டைப்போகிராஃபி போட்டோ எடிட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த எடிட்டிங் பண்றதுக்கு நான் PicsArt ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்க பிளே ஸ்டோர்ல இருந்து PicsArt ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கு. நம்ம ஒரு போட்டோ எடிட் பண்றதுனால எடிட் போட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கேலரியில இருந்து நீங்க எந்த போட்டோ வந்து எடிட் பண்ண போறீங்களோ அந்த போட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே டைப்போகிராஃபி போட்டோ எடிட்டிங்க்கு நல்ல ஒரு க்ளோஸ்அப் போட்டோவா இருக்கிறதா செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அதோட எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். ஒரு சின்ன Q&A செக்ஷன் இது. இவர் ஒரு பர்சனாலிட்டி. இந்த பர்சனாலிட்டி யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இமீடியட்டா கமெண்ட் செக்ஷன்ல இவர் யாருங்கிறது சொல்லுங்க. இன்கேஸ் இந்த பர்சனாலிட்டி பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இன் பிட்வீன்ல இவரை பத்தின க்ளூஸ் நான் தரேன். இப்போ எடிட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாட்டம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல எஃபெக்ட்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே டைப்போகிராஃபிக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் தான் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு டாப்ல ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய டிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் பாட்டம்ல டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு அதுல கர்வ் அப்படின்னு இருக்கு. இந்த கர்வை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கர்வ் லைனை வந்து டுவர்ட்ஸ் டவுனா வந்து ட்ராக் பண்ணுங்க. நல்ல ஒரு டார்க்னஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு கர்வ் லைனா வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாட்டம்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ட்ரா அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல பிரஷ் செலக்ட் பண்ணிட்டு தென் பிரஷ்ல வந்து என்ன டைப் ஆஃப் பிரஷ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு சைஸையும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கத்துல கலர்ல வந்து பிளாக் கலர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய அவுட் சைட் லைனை வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த அவுட் சைட் லைன்ல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே வந்து நம்ம பிளாக் கலர்ல பிரஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் டாப்ல பாத்தீங்கன்னா லேயர் சிம்பிள் இருக்கு. இந்த லேயர் சிம்பிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய 3 டாட்டடை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல மர்ஜ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போட்டோ மேல நம்ம வேர்ட் ஆர்ட்டை வந்து எடிட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இவரை பார்த்தா ஃபர்ஸ்ட் க்ளூ. இவர் ஒரு நாவல் ரைட்டர். இவரோட ஆட்டோபயோகிராபிக்கல் லவ் ஸ்டோரியை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் புக்கா வந்து இவர் எழுதினாரு. அது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அவர் எழுதின அந்த ஃபர்ஸ்ட் புக்குக்கே வந்து அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் ஃபாலோவிங் வந்தாங்க. அந்த புக்கோட நேம் என்னங்கிறத நான் லாஸ்டா வந்து ரிவீல் பண்றேன். இந்த பர்சனாலிட்டி யாருன்னு இப்போ ஒரு சில பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. யாருன்னு தெரிஞ்சதுன்னா இமீடியட்டா கமெண்ட் செக்ஷன்ல இவர் யாருங்கிறத சொல்லுங்க. இந்த பர்சனாலிட்டி பத்தி இன்னும் தெரியல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் லாஸ்டா சொல்றேன். இப்போ எடிட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த போட்டோ மேல நம்ம ஒரு வேர்ட் ஆர்ட் வந்து எடிட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நான் வேர்ட் ஆர்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேயர் மேல பிளஸ் சிம்பிள் இருக்கு. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல எம்டி லேயர் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு போட்டோ அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. தென் கேலரியில இருந்து அந்த வேர்ட் ஆர்ட், ஏதாவது ஒரு வேர்ட் ஆர்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த வேர்ட் ஆர்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே டைப்போகிராஃபி போட்டோ எடிட்டிங் பண்ணும்போது இது மாதிரி வேர்ட் ஆர்ட் வந்து ஒரு நல்ல பிரைட்னஸ் இருக்கக்கூடிய வேர்ட் ஆர்ட்டா சூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய பிளாக் கலர் வந்து ரொம்ப மைல்டா இருக்கணும். லெட்டர்ஸ் வந்து நல்லா போல்டா ஒயிட்டா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் கிளியரா தெரியும். எப்போதுமே ஃபேஸ் வந்து ஒரு வேர்ட் ஆர்ட் செட் பண்ணும்போது ஒரு நல்ல ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய வேர்ட் ஆர்ட்டா சூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல எஃபெக்ட் தரும். தென் இங்க பாட்டம்ல டிராப் டவுன் பாத்தீங்கன்னா அதுல ஸ்கிரீன்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஸ்கிரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேர்ட் ஆர்ட்டை வந்து என்லார்ஜ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேஸ் அளவுக்கு வந்து என்லார்ஜ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் லேயர் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பிளஸ் சிம்பிள், அதுல எம்டி லேயர், தென் பாட்டம்ல ஆப்ஜெக்ட்ல போட்டோ, அகைன் வேறொரு வேர்ட் ஆர்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த போட்டோ எப்போதுமே வேர்ட் ஆர்ட்ல அந்த வேர்டிங்ஸ் நிறைய இருக்கிற மாதிரியான போர்ஷன்ஸா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய பிளாக் சைடு வந்து மோஸ்ட்லி ரிமூவ் ஆயிட்டு வேர்டிங்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி க்ராப் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த போட்டோட பேலன்ஸ் போர்ஷன்ல வந்துட்டு இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. அகைன் லேயர் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல பிளஸ் சிம்பிள், எம்டி லேயர், பாட்டம்ல ஆப்ஜெக்ட், தென் போட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த பிளாக் சைட் போர்ஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு வேர்டிங்ஸ் மட்டும் நிறைய இருக்கிற மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் இதுல 4 வேர்ட் ஆர்ட் வந்து எடிட் பண்ண போறேன். ஸோ அகைன் லேயர் சிம்பிள், தென் பிளஸ், எம்டி லேயர், ஆப்ஜெக்ட், தென் போட்டோ, தென் வேர்ட் ஆர்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்கிரீன் ஆப்ஷன்,
பேலன்ஸ் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த வேர்டிங்ஸ் மேலே வேர்டிங்ஸ் இருந்தால் பரவாயில்ல, பட் மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாகவே எல்லா பிளேசஸுமே வந்து அந்த வேர்டிங்ஸ்னால கவர் ஆகுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இடமும் வந்து எம்டியாக இல்லாமல் வேர்டிங்ஸ் இருக்கிற மாதிரியே செட் பண்ணிக்கோங்க. தென் இந்த பர்சனாலிட்டி பற்றின செகண்ட் க்ளூ இது. இவர் எழுதின செகண்ட் புக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் லைஃப் ஸ்டோரி தான். இதுக்கும் நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவிங் வந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் எழுதின அந்த நாவலோட ஃபேன்ஸ் ஃபாலோவிங் நிறைய பேர் வந்து இந்த செகண்ட் நாவல்ல வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. பட் அவர் நிறைய பேர் சாட்டிஸ்ஃபை ஆனாங்க, நிறைய பேருக்கு அதோட இஷ்டமும் இல்லை. அந்த புக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன் லவ் ஹேப்பன்ஸ் ட்வைஸ். செகண்ட் பார்ட்ல இவரோட மேரேஜ் லைஃப் பற்றி எழுதியிருப்பாரு. தென் அவர் எழுதின ஃபர்ஸ்ட் புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ டூ ஹேட் அ லவ் ஸ்டோரி. இவரோட லவ் ஸ்டோரி தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல எழுதியிருப்பாரு. கண்டிப்பா இப்ப நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க இந்த பர்சனாலிட்டி யாருன்னு. தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல போய் இமீடியட்டா சொல்லுங்க. இந்த பர்சனாலிட்டி பத்தி தான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. லாஸ்ட்ல இவரோட நேம் வந்து நான் ரிவீல் பண்றேன். தென் இப்போ இந்த லேயர்ல ஃபர்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 டாட்டட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல மர்ஜ் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அகைன் செகண்ட் லேயர் 3 டாட்டட், சூஸ் ஆப்ஷன் மர்ஜ், 3 டாட்டட், அதுல மர்ஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பண்ண எல்லா வேர்ட் ஆர்ட்டுமே வந்துட்டு மர்ஜ் ஆயிடுச்சான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இங்க பாட்டம்ல ட்ராப் டவுன் மல்டிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த மல்டிப்ளை ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த போட்டோல வந்து வேர்ட் ஆர்ட் நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்க உங்களோட போட்டோலயே வந்து ஈஸியா செட் பண்ண முடியும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டாப்ல இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு சேவ் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து சேவ் ஆயிடும். வேர்ட் கிளவுட் நீங்க சர்ச் பண்ணும்போது பிளாக் வேர்ட் கிளவுட் அப்படிங்கறத சர்ச் பண்ணுங்க. அதுல லெட்டர்ஸ் எப்பவுமே வந்து நிறைய வந்து ஒயிட்டிங் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய கேப் இருக்கிற மாதிரியான வேர்டிங்ஸா செலக்ட் பண்ணாம நல்லா க்ளோஸ்அப்ல இருக்கக்கூடிய வேர்டிங்ஸா, நல்லா பிரைட்டா இருக்கக்கூடிய வேர்டிங்ஸா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும்போது வந்து அது நல்ல எஃபெக்ட் இருக்கும். சிம்பிளா நீங்களும் டைப்போகிராஃபி எடிட்டிங் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் ஃபைனலி இந்த பர்சனாலிட்டியோட நேம் பாத்தீங்கன்னா ரவீந்தர் சிங். இவர் எழுதின ஃபர்ஸ்ட் புக் ஐ டூ ஹேட் அ லவ் ஸ்டோரி. புக்ஸ் அண்ட் நாவல்ஸ் படிக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. ஸ்பெஷலா வந்துட்டு லவ் ஸ்டோரி விரும்புறவங்க கண்டிப்பா இவரோட புக்கை படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். Then you will enjoy it. Thanks for watching.